வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 269 முறையான தொண்டு என்பது தலைப்பு. உயர்ந்தோர்கள் ஒன்றுபட்டு தாழ்ந்தோர் தம்மை உயர்த்துவதே தொண்டு நிலையங்கள் நோக்கம். உயர்ந்த நிலை அனைவருக்கும் கிட்டும் போதே உலக சமாதானம் என்ற அமைதி உண்டாம். உயர்வு எனில் பொருள், ஆட்சி, காமம் மூன்றும் ஒழுக்கம், ஞானம் என்ற வழி இயங்கல். உயர்வு பெற உயர்த்திவிட விரும்புவோரே ஒன்றுபடுவீர் தொண்டு நிலையம் தோறும். எல்லோரும் இன்று தொண்டு செய்கிறோம் என்று சொல்கிறோம் அல்லவா? எது உண்மையான தொண்டு? அருட்தந்தை சொல்கிறார்கள், உயர்ந்தவர்கள் ஒன்றுபடணும். அவர்கள் ஒற்றுமையாக தாழ்ந்தவர்களாக இருப்பவர்களை உயர்த்தி கொண்டு வருவதுதான் இந்த உலகம் முழுவதும் உள்ள தொண்டு நிலையங்களின் நோக்கம். அருட்தந்தை அவர்களது கனவு உலக சமாதானம். அருட்தந்தை சொல்கிறார், அது எப்பொழுது வரும் என்றால், மக்கள் அனைவரும் உயர்ந்த நிலையில் வாழும் பொழுதுதான் உலக சமாதானம் கிட்டும். சரி, உயர்ந்த நிலை என்று சொல்கிறீர்களே, எது அந்த உயர்ந்த நிலை என்றால், பொருளாதாரம், அரசியல், காமம் என்பதை நாம் பொதுவாக பால் உணர்வு என்று மட்டும் நினைக்கிறோம். உண்மையில் நம்முடைய அத்தனை ஆசையையும் குறிப்பிடுகிற ஒரு பொது சொல் காமம். எனவே மக்களது பொருள்துறை, ஆட்சித்துறை, அதே போல விருப்பங்கள், இந்த மூன்றும் ஒழுக்க வழியிலும் ஞானத்தின் வழியிலும் இயங்குவதுதான் உயர்வு. எந்த ஒரு மனிதர் தன் தேவைகளை, தன் விருப்பங்களை இந்த ஒழுக்கம், ஞானம் என்ற வழியில் இயங்க அனுமதிக்கிறாரோ அவர் உயர்வு பெற்றுவிட்டார் என்று பொருள். அதில் உயர்வு இல்லை என்றாலும் தவறில்லை. இப்போ ஏதோ ஒரு காரணம், பொருள் துறையில் கொஞ்சம் தாழ்வு இருக்கிறது என்றால், இந்த வறுமையை போக்கி உயர்வு பெற விரும்புகிறவர்கள், அல்லது ஆட்சி என்பது உயர்தர முறையில் இருக்க வேண்டும், இந்த ஆட்சியை உயர்த்தணும், இப்படி நினைக்கிற யாரும் ஒன்றுபடுவீர்கள். தொண்டு நிலையங்கள் தோறும் உங்கள் பகுதியில் எந்த விதத்தில் தொண்டு தேவைப்படுகிறதோ நீங்கள் இணைந்து தொண்டாற்றுவீர்கள். யாரெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர விரும்புகிறீர்களோ, அதே போல் மற்றவரை உயர்த்திவிட விரும்புகிறீர்களோ, இவர்கள் அனைவரும் தொண்டு நிலையங்களில் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.